பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தி காரணமாக திருவாரூரிலும் பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், முழு விவரங்கள். லாவண்யா, இந்த வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த போர் பதற்றத்தின் காரணமாக நாடு முழுவதும் ஏற்கனவே வணிக நிறுவனங்களுக்கான அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உணவகங்கள், டீ கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில தற்பொழுது பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற ஒரு வதந்தியின் காரணமாக நேற்று இரவு முதல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் அதிக அளவு கூட்டம் குவிந்திருக்கிறார்கள். கேன்களிலும் அதே போன்று வாட்டர் கேன் உள்ளிட்ட பல்வேறு கேன்களில் பெட்ரோலை நிரப்பி செல்லும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. நேற்று இரவு திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட இந்த பெட்ரோல் பங்க்ல அதிக அளவுல கூட்டம் குவிந்திருந்த நிலையில தற்பொழுதும் இன்று காலையும் காலை முதல் அதிக அளவுல கூட்டம் குவிந்து வருகிறார்கள் பெட்ரோல் வாங்குவதற்காக. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்காது என்று அந்த நிறுவனங்கள் சொல்லி இருந்தாலும் இவர்கள் பொதுமக்கள் ஒரு அச்சத்தோடே காணப்பட்டு பெட்ரோல் டீசல் வாங்கி செல்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. காலை வேலைக்கு செல்பவர்கள், சாதாரணமாக பெட்ரோல் போட செல்பவர்கள் கூட பெட்ரோல் வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவில் கூட்டம் வருவதால் இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். News 24 தானே.